இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இது யாரு? இன்ஸ்பெக்டர் பெருமன் மேடம். உங்க ஹஸ்பண்ட் எப்படி செத்தார்னு தெரியுமா? சூசைடுன்னு இல்ல, கொலை. யாரு கொன்னான்னு தெரியுமா? யார் மேடம்? திருச்செந்தூர் பஞ்சாயத்து பிரசிடென்ட், அந்த சப் இன்ஸ்பெக்டர் வீரலட்சுமியோட அண்ணன், தர்மகர்த்தா பரணியோட ஹஸ்பண்ட், அந்த சண்முகம் தான். சண்முகமா? அவனா? ஆனா சூசைடுன்னு நேரடியா கொல்றது மட்டும்தான் கொலையா? ஒரு மனுஷனை தற்கொலை பண்ண தூண்டுனாலும் அது கொலைதான். புரியுதா? சட்டத்தால அவனை தண்டிக்க முடியாது, ஆனா இந்த வைஜெயந்தி அவனை சும்மா விட மாட்டா. என் புருஷனோட ஒரு உசுருக்கு அவன் நிறைய உசுர பலி கொடுக்கணும். என்ன புரியுதா? எஸ் மேடம். நான் இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்த நோக்கமே அவனை பழி வாங்கதான். கிழவனா பாக்காத, அந்த சண்முகத்தோட அப்பனா பாரு. என்ன? எஸ் மேடம். இன்னைக்கு நைட்டே அவனை தூக்குல தொங்க வர்ற மேடம். அந்த கிழவன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. குட், யூ மே கோ. ஓகே மேடம். அனி வால என்ன வெறுங்கையோட வர? அப்பா என்ன வரமாட்டேன்னு அடம்பிடிக்காரா? அனி நீ வேற என்ன, நம்ம அப்பா மாயாவி மாதிரில என்ன சுத்தி இருக்காவுங்க. மாயாவி மாதிரியா? எல்லாரும் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லுதாவுகளே தவிர அங்கெல்லாம் போய் பார்த்தா அப்பாவை காணும்னே. வெட்டுக்கிளி, நீ நல்லா தேடினியா? மைனி, நம்ம ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் ஒயின் ஷாப்லயும் சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். அப்பா எங்கேயுமே இல்ல. அவர் பாட்டு போதை தெளிஞ்சவனே மறுபடியும் சரக்கு அடிக்க பிளாக்ல வாங்க போயிட்டாரா? அனி பார் ஆளுங்கிட்டையும் சொல்லிட்டேனே, அப்பா வந்த சரக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணே, அப்பா இப்போல்லாம் அப்படி குடிக்கிறது இல்ல. ஏன்பா மனுஷன் இப்படியா சின்ன துப்பு கூட கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்? நானும் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டப்பா, எங்கேயும் காங்கலப்பா. சண்முகம், எனக்கு பயமா இருக்குடா. இலே, நீ உடனே ஆரம்பிக்காதல. அவருனா சின்ன குழந்தையா? கும்பிட்டு பெரிய ஆளு. அவர் எப்படி காணாம போயிடுவாரா? இலே, அவர் பார்த்தவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாவளா? நிறைய பேர் பார்த்துருக்காங்கப்பா. ஏன் நைட்டு கூட ஒயின் ஷாப்ல பார்த்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் யாரும் பார்த்ததா தகவல் இல்லப்பா. நல்லா குடிச்சிருந்தாரம்மா? அண்ணே, அப்பா வந்து ரொம்ப போதையில நடக்க முடியாம நடந்து போனதா தான் எல்லாரும் சொல்லுதாவுங்க. அண்ணா, இப்ப என்னென்ன செய்ய போகுதா? இலே, நீங்க கிளம்பல, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். அதான் சொல்லுதாவுல அவர் குடிச்சிருக்காருன்ட்டு. குடிச்சிட்டு எங்கேயாச்சும் ஊந்து கிடக்க போறாரு. போதை தெளிஞ்சவொடனே அவரே கிளம்பி வருவாரு, இல்ல நானே போய் தேடி கண்டுபிடிக்க. நீ கிளம்பு. இல்லை கண்ணி, நீ நான் நின்றுட்டே இருக்க. கிளம்பு, அவளையும் கூப்பிட்டு கிளம்பு, லேட் ஆகுதுலா. அக்கா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. போய் ரெடி ஆகி கிளம்புங்க. அவர் என்ன சின்ன குழந்தையா? பெரிய மனுஷன். ஏதோ வருத்தத்துல கொஞ்சம் குடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். கோவத்துல எங்கேயாவது போயிருப்பார்ல, வந்துருவார். அதுதான்டா என்னோட பயமே. கோவத்துல போயிருந்தாருன்னா எப்போ நைட்டே வந்து வீட்டு வாசல்ல நின்னு சத்தம் போட்டிருப்பாரு. இல்லையா விடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா இது வரைக்கும் எங்க இருக்காருன்னே தெரியலையே. அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல பரணி, அவருக்கு போய் யார்ல எதிரி இருக்க போகுதாவ? ஒரு நாளைக்கு லேட்டா வந்தா வருவார்ல. அவருக்குண்டு எதிரி யாரு இருக்காங்க? அப்பனை தவிர. அவரு போதையில போயிருக்காரு, உடம்பு சரியில்லாதவரு. எங்கேயாச்சும் விழுந்து கிழுந்து அடிக்கடி பட்டு மயக்கமாயிட்டாருன்னா அதுதான் பயமா இருக்கு. முப்படாது சர்வால், மாமா போட்டோ உங்க மொபைலுக்கு அனுப்பியிருக்கேன். சுத்தப்பட்டு ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் அனுப்பி வையும். சரிங்க சர்வால். பார்த்ததும் ஆள் அமுக்கு இங்க தகவல் கொடுக்க சொல்லும். சரிங்க சர்வால். ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் ரிப்போர்ட் கேட்டா நான் பர்சனலா சொன்னேன்னு சொல்லியா? என்னோட மாமனார்னு சொல்லும். அன்அபிஷியலா தேடணும்னு அழுத்தி சொல்லும். புரியுதா? சரிங்க சர்வால். மேம், கூப்பிட்டீங்களா மேம்? இது என்னது?
எங்க அப்பா மேம் நைட்ல இருந்து காணல. இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி இதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அன்அபிஷியலா தேட சொல்லியிருக்காரு. அதனாலதான் கேட்டேன். வீட்ல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு மேம். என்னாச்சு, நான் தெரிஞ்சுக்கலாமா? என் தங்கச்சி பிரெக்னெண்டா இருக்கா மேம். நேத்து அவளுக்கு வளகாப்பு நடத்தி வைக்க வேண்டியது எங்க அண்ணன் தான். பட் அவரால வர முடியல. ஆம்பளைனா 1000 வேலை இருக்கதான் செய்யும். இல்ல மேம், அண்ணன் வீட்ல இருந்துகிட்டே வரல. அதுல அப்பா கோபமாகி வீட்டை விட்டு போயிட்டாரு. இப்ப வரைக்கும் கிடைக்கல மேடம். So what? ரத்னம், என் ரூம்க்கு வாங்க. ஓகே மேடம். மேடம், இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி அவரோட மாமனாரை காணோன்னு போட்டோஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரே, எனி இம்ப்ரூவ்மெண்ட்? அது தேடிக்கிட்டு இருக்கேன் மேடம். அவரு முத்துப்பாண்டிக்கு மாமனார் மட்டும் இல்ல, நம்ம ஸ்டேஷன் எஸ்ஐ வீரலட்சுமியோட அப்பாவும் கூட. இதுல நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுங்க. ஓகே மேடம். கொஞ்சம் சின்சியரா தேடுங்க, பாவம். எஸ் மேடம். யூ கேன் கோ. வேற எந்த ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம கேளு வீரா. மேடம், கொஞ்சம் பர்சனல் உங்ககிட்ட கேட்கலாமா? டெஃபினெட்லி. வீட்ல அப்பாவை எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு. நானும் அவங்க கூட சேர்ந்து அப்பாவை தேடினா அவர் கிடைச்சிருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு நாள் லீவ் வேணும் மேம். அவ்வளவுதானே? டன். நான் உன் லீவுக்கு பெர்மிஷன் கொடுக்கறேன். நீ தைரியமா வீட்டுக்கு கிளம்பு. நீ கவலைப்படாத, உங்க அப்பா கிடைச்சிருவாரு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். போடி போ, தேடு. நீ தேடுனாலும் உன் அப்பனோட பணம் தான் கிடைக்கும். என்னடா யோசிக்கிற? இல்ல அப்ப அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்ல. தான் ஏதோ மாதிரி இருக்கு. அப்போ சரி, நம்ம லேட் பண்ண வேணாம். நாம உடனே மாமா போட்டோவை போட்டு பார்த்தவங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருவோமா? என்ன சொல்ற? இல்ல போஸ்டர்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசி. இல்லடா, ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல லேட் பண்றது ரொம்ப தப்பு. செய்ய வேண்டியதை அந்தந்த நேரத்துல செய்யணும்பா. டாக்டர் அம்மா சொல்றது கரெக்ட். உடனே போஸ்டர் அடிச்சிருவோம்பா. எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சாதானே சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? அப்பாக்கும் சரி எனக்கும் சரி பெரிய எதிரிங்கன்ற ஆறும் கிடையாது. இப்போ இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாடி இல்லாதப்போ செஞ்ச வேண இப்ப தாடி எடுத்ததுக்கு அப்புறம் நிக்குது இல்ல.